பூமியிலிருந்து பார்த்தால் வட்ட வடிவமாக ஜுவாலுடன் தகதகக்கும் சூரியன் என்று அழைக்கப்படும் அந்த மனுக்கியாவிற்குள் எங்கள் ஊர்தி நுழைந்தது. எனக்குள் அளவிட முடியா பேரானந்தம். சிவப்பு பிளம்பு சூழலுக்குள் ஊர்தி நுழைந்து பத்திரமாய் தரையிறக்கினார். அடடா, இந்த சூரியனை பற்றித்தான் பூமியில் என்னென்ன யூகங்கள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்குமா என்று. ஒளி வெள்ளம், அற்புத ஒளி வெள்ளம், கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அனைவரும் இறங்க அந்த கேபின் பொறுப்பாளரை தேடினேன். மெல்ல என்னுடன் வந்த சூரிய பொறுப்பாளரிடம், என்ன இது, விருந்தினர் வந்துள்ளோம், காவலர் யாரும் எதிர்கொள்ளவில்லையே, தலைவன் இல்லையோ? மன்னிக்கவும் மோசஸே, நான் தான் இந்த கேபின் காவலன். என் பெயர் சொல்லும் முன் இந்த கேபை பற்றி தெரிந்து கொள்ளலாம், போகலாமே என்று அனைவரும் கிளம்ப ஒரு பொறுப்பாளர் அங்குள்ள மண்ணை எடுத்துக்கொண்டார். அது அவர்களுக்கு மண் என்றாலும் அந்த பொருள் சிக்கியாவிலும் கலோக்கியா மாலிலும் காண முடியவில்லை. அது இனம் காண முடியாமல் நல்ல சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. தொட்டு பார்த்தேன், மினுமினுப்பும் வழவழப்பும் அதிகமாய் காணப்பட்டது. அதிலிருந்து திரும்பினேன். தூரத்தை 3 மால்கள் மட்டும் மிதந்து கொண்டிருந்தது. மூன்றாவதாய் நம் பூமி கடுகு போல். பொதுவாக ஒவ்வொரு மிசோனாவிற்கும் நம் சூரியன் போல் ஒரு உபரிக்கியா உண்டு. 27 பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் சிறப்பு தகுதிகளும் உண்டு. வளர்ச்சி முன்னேற்றங்கள் உண்டு. எனவே ஒவ்வொரு மிசோனாவிற்கும் சூரியன் போல் ஒரு கியா உண்டு. இது மற்ற கியாக்களை விட அளவில் சிறியது. நாம் இங்கிருந்து மற்ற கியாக்களை காணுவது போல் மற்ற மால்களில் இருப்பவர்களும் நம் கியா தெரியாது. ஆனால் அளவில் சிறிதானாலும் இதன் கதிர்கள் அண்டை மிசோனா வரை பாயும் சிறப்பு இந்த கியாவிற்குண்டு. இந்த கியா 27 கியாக்களையும் எல்லா மால்களையும் 7 பூமி மனிதர்களையும் ஆட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் இன்னொரு பெயர் உணர்வு கியா. இதன் பொறுப்பாளர் நம் மென்ஷியா பெட். இவர்தான் மனுக்கியாவின் தலைமை பொறுப்பாளர். இவர் நம் போர்டில் மட்டுமே பேச முடியும். அவரின் எல்லை நெப்டியூன். இந்த கியா தான் மனிதர்களுக்கு உணர்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. கதிர்கள் மனித நரம்பு மண்டலங்களோடு வாழ்நாள் பூராவும் உறவாடுகிறது, ஆக்கிரமிக்கிறது. எனவே இந்த உணர்ச்சிக்கு அட வைத்து, சிரிக்க வைத்து, தவறு செய்தால் திடுக்கிட வைத்து, பயப்பட வைத்து, நெகிழ வைத்து, மனிதன் ஒவ்வொரு செல்களிலும் இந்த கதிர்கள் உறவாடுகிறது.